பிரபல நடிகை கிருஷி தபண்டா என்பவரது வீட்டில் தொழிலதிபர் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. பெங்களூரில் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்கும் கன்னட நடிகை கிருஷி தபண்டா வீட்டில்தான் இது நடந்திருக்கிறது. நேற்றிரவு 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. கடந்த ஒரு வாரமாக அந்த நபர் நடிகை வீட்டில் தான் தங்கியிருந்தாராம். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தன்னுடைய மனைவியோட சண்டை போட்டுவிட்டு தனிமையில் இருந்திருக்கிறார் வைசாக் அப்படின்ற அந்த நபர். மன அழுத்தத்துக்கும் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒரு வாரமாக நடிகை கிருஷி தமன்னா வீட்டில் தங்கியிருந்தாராம். நேற்றிரவர் தற்கொலை செய்து கொண்ட தகவல் அறிந்து போலீசார் விரைந்து சென்று உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. மேலும் அங்கு எந்த கடிதமும் கிடைக்கவில்லை, எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் படங்கள் நடிச்சு வர தமன்னா சமீபத்தில் சொந்தமாக ஒரு நகை தொழிலை கூட ஆரம்பிச்சாங்க. அவனுடைய கடை திறப்பு விழாவுக்கு கூட பாலிவுட் பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்தும் கூறியிருந்தாங்க. படங்கள், சொந்த தொழில், விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லி பிஸியாக பணியாற்றி வரும் தமன்னா அண்மையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதில் அவர் கூறிய விஷயம்தான் சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. தமன்னா அந்த பேட்டியில திரைப்படத்தில் இடம்பெறும் பாடல்களை ஐட்டம் சாங் அப்படின்ற அழைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கும். அந்த சொல் பெண்களுக்கு மரியாதைக்குரியது அல்ல. ஒரு பாடலுக்காக நாங்கள் எவ்வளவு கஷ்டமாக உழைக்கிறோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை ஐட்டம் என்று அழைப்பது அந்த பெண்ணின் உழைப்புக்கு அளிக்கும் மரியாதை அல்ல அப்படின்னு சொல்லி தமன்னா கூறினது இப்போ பரவலாக பேசப்படுகிறது. அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிற ஒரு சினிமா தகவல் என்ன அப்படின்னா, குஷ்பினுடைய மூத்த மகள் அவந்திகா சுந்தர் திருமணத்துக்காக பிரதமர் மோடி, முதலமைச்சர் விஜய் உட்பட பல முன்னணி நடிகர்களை நேரில் சந்தித்து அழைப்புதல் கொடுத்திருந்தாங்க. இன்று திருமணம் கோவாவில் நடந்திருக்கும் நிலையில் பல முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் குவிந்திருக்கிறாங்க. த்ரிஷா, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, ஹிந்தி நடிகர் ஜாக்கி ஷ்ராஃப் உள்ளிட்ட பல முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. திருமண நிகழ்ச்சியினுடைய வீடியோ தற்போது இணையத்துல வைரலாகி இருக்கிறது. அந்த வீடியோ இதோ. நடிகர் விஷ்ணு ஒரு பேட்டியில சுமார் 4 ஆண்டுகளாக ஆட்டோ இம்யூன் நோயால பாதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்து ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார். தமிழ் சினிமாவில் பல உணர்வுபூர்வமான கதாபாத்திரங்கள் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகர் தான் விஷ்ணு. இவர் வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாங்க. இதன் பின்னர் பல வித்தியாசமான திரைக்கதைகள்ல கதாநாயகனாக நடித்து வரவேற்பு பெற்ற நடிகராக தற்போது உருவெடுத்திருக்கிறாங்க. நடிகர் விஷ்ணு பேசும்போது, சமீபத்தில் என்னுடைய பதிவுகள் அனைத்திலையும் நீங்கள் சொன்ன அத்தனை கமெண்ட்ஸையும் நான் பார்த்தேன். அது எனக்கு மிகவும் நெகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளித்தது. ஆனால் இந்த விஷயத்தை உங்களுடன் நேரடியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சமீப காலமாக என் முகம் சோர்வாக இருப்பது போல இருப்பதை பலர் கவனிச்சிருப்பீங்க. அதற்கு காரணம், கடந்த 3-4 ஆண்டுகளாக நான் ஒரு ஆட்டோ இம்யூனி நோயால் பாதிக்கப்பட்டு வருகிறேன். அதற்காக மருத்துவர்கள் பரிந்துரைத்த மருந்துகளை இடையிடையே எடுத்துக்கொண்டுதான் வருகிறேன். நீங்கள் காட்டிய அக்கறை என்னை இன்னும் சிறப்பாக என் உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள ஊக்குவித்திருக்கிறது. ஒவ்வொரு கமெண்ட்ஸ் மற்றும் கருத்துக்கும் ஒவ்வொரு ஆதரவுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இப்போது கட்டா குஸ்தி படத்தின் ப்ரமோஷன் வேலைகளில் இறுதிக்கட்ட பணிகள் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். மிகுந்த நம்பிக்கையோடையும் உற்சாகத்துடன் இருக்கிறேன். வரும் ஜூலை 3ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக கட்டா குஸ்தி 2 படத்தை நீங்க எல்லாருமே கண்டு களித்திர காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சொல்லியிருக்கிறாங்க. நடிகரும் முதலமைச்சருமான விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் த்ரிஷா வாழ்த்து தெரிவித்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருந்தாங்க. அந்த பதிவுக்கு ஒரு நடிகை போட்ட கமெண்ட் இப்போ ரொம்பவே வைரலாகி வருகிறது. தமிழக முதல்வர் விஜய் பிறந்தநாள் கடந்த ஜூன் 22ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இதற்கு உலகத்தில் அனைத்து பகுதியில் இருந்த விஜய் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடியும் இருந்தாங்க. தற்போது விஜய் மற்றும் நடிகை த்ரிஷாவுக்கு இடையில் பல சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கும் நிலையில அவங்க விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பாரா அப்படின்னு காத்து கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில பொதுவா விஜயின் பிறந்த நாளுக்கு த்ரிஷா விஜயுடன் எடுத்த புகைப்படங்களை வைத்துத்தான் வாழ்த்து கூறுவார். ஆனால் 2026ஆம் ஆண்டு வாழ்த்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜயின் பிறந்த நாளுக்கு நடிகை த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சிறப்பு வாழ்த்து பதிவை வெளியிட்டார். அதில் விஜயுடன் கேக் வெட்டி கொண்டாடிய புகைப்படத்தை பகிர்ந்து அனைத்துக்கும் தகுதியான நபருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். த்ரிஷாவின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி ரசிகர்களுடைய கவனத்தை பெற்றது. இதற்கிடையில் நடிகை சார்மி கவுர் அந்த பதிவின் கருத்து பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இருவரும் தங்கமான ஜோடி புரட்சியாளர்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. சார்மி கவுரின் இந்த கருத்து ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதோட மேலும் சமூக வலைதளங்கள் அதிகம் பகிரப்பட்டு பேசுபொருளாக மாறியிருக்கிறது.